அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம தர்மாபுரி தன்னாசியப்பன் கோயிலில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா இந்த சமீப காலமாக நடந்துருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிச்சை எடுக்கிறதுங்க. என்னடா பிச்சை எடுக்குன்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா? பிச்சை எடுக்கிறதுனா நம்ம போய் வெளியில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கோயிலுக்கு பிரச்சனைன்னு வரவங்களுக்கு யாராருக்கெல்லாம் வந்து தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த கர்ம வினையை போக்குறதுக்காக, அது போக்குனாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்துட்டு இந்த கோயில்லையே வந்துட்டு யாருக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கோ அவங்க 3 பேர் எழுதி போடுவாங்க. அதில் யார் பேர் வருதோ அவங்க வந்து ஒரு மஞ்சள் துண்டை தோளில் போட்டு எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்தவங்க மிச்சவங்க எல்லாத்துக்கிட்டையும் வந்து பிச்சை எடுக்கணுங்க. மிச்சம் 2 பேர் வந்து அவங்க கூட போய் அந்த பேர் எழுதுறது, அப்புறம் வந்துட்டு பிச்சை எடுக்கிற பணம் வாங்கி வைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயிலில் இந்த பூஜை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு 3 பேர் வந்து அந்த பிச்சை எடுக்கிற 3 பேர் வந்துட்டு இந்த பிச்சை எடுத்த பணம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு 3 டைம் எண்ணி பார்த்துட்டு இந்த டேட் எல்லாம் போட்டு யார் யாருக்கெல்லாம் வாங்கினாங்க எல்லாம் எழுதி செக் பண்ணிவிட்டு அதை ஒரு பேப்பரில் சுற்றி ஐயாட்ட சாமிகிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பணத்தை இவங்க கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பக்தர்கள் வர்றாங்க. காலையில் மதியம் இரவு 3 கால பூஜைகள் நடக்குது. இந்த 3 கால பூஜைக்கு வர்றவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நல்லா வயிறு நிறைய அளவுக்கு எல்லோரும் இந்த அன்னதானம் போடுறதுக்கு எல்லாத்துக்கும் அன்னதானம் போடுறதுக்கு இந்த பிச்சை எடுக்கிற பணத்தை வச்சு தான் வந்து இங்கே அன்னதானமெல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. தினந்தோறும் இது நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு வந்து பொருள்களும் வந்து இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க வந்து பிச்சையாக கேட்டு எழுதி வைப்பாங்க. அதுக்கு வந்து அந்த பொருள் என்னென்ன தரக்கு யாராருக்கு அன்னதானத்துக்கு பொருள் தரக்கு யாராருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வந்துட்டு என்ன பொருள் தரோம் எப்போ தரோம்னு வந்து சொல்லிவிட்டு அதை அடுத்த தடவை வரையில் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து இப்போ நல்லா சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. முடிய வரைக்கும் எல்லோரும் வந்து இந்த பணி தொடர்றதுக்கு எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஐயாவும் இதை பற்றி சொல்லுவாங்க. அது என்னென்ன கேளுங்க, நீங்களே கேளுங்க. நம்ம சித்தரையா வந்து இந்த பிச்சை எடுக்கிற நிகழ்வை பற்றி சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் கேளுங்க. எடுக்கிறதாக கணக்கு. சரிங்க சாமி. அவங்க கையில் எவ்வளோ இருக்கோ அவங்க கரும வினையின்படி அந்த கணக்கு வந்து பிச்சையாக போடுறாங்க. அந்த பிச்சையாக எடுத்து அது இங்கே வர்ற மக்களுக்கு அன்னதானமாக இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. சரிங்க சாமி. தொந்தரவு இல்லாதவங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. சும்மா சாமி கும்பிட்டு போகிறவங்களுக்கு இங்கே அனுமதி கிடையாது. தொந்தரவு யாருக்கு இருக்கோ இந்த தொந்தரவை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த தொந்தரவு உள்ள நபர்கள் வந்து 3 பேர்த்த எழுதி போட சொல்லுவாங்க. அந்த 3 பேர்த்தில் யாருக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கோ அவங்க பேர் தான் வரும். யார் எடுத்தாலும் சரி. சரிங்க. அவங்களுக்கு யாருக்கு தொந்தரவு அதிகமாக இருக்கும், நாள்பட்டு வியாதி இருக்கோ அவங்க பேர், ரொம்ப நோய்பட்டு இருக்காங்களோ அவங்க பேர் தான் வரும். இதுக்கு உதாரணத்துக்கு இன்னைக்கு செல்வராஜ் எடுத்துக்க, அப்படி அவர் போய் பேட்டி எடுக்கு. சரிங்க. என் பேர் செல்வராஜ். நான் தாராவூர் நொச்சிப்பாளையம் கிராமத்தில் எனக்கு கை வந்து தோட முடியல. அதுக்காக அனுப்பியிருக்கிறேன். கை வலி அதிகமாக இருக்குது. கையை நீட்ட முடியும், ஒரு இடது கை. அதற்காக அப்பாவுக்கு நடக்க முடியாமல் வந்து இங்கே வந்து ரெடி ஆச்சு. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெடி ஆகாமல் இங்கே வந்து ரெடி ஆச்சு. அப்பா பேருங்க? அப்பா பேர் முத்துச்சாமி. சரி. தொடக்கலாமா? அப்புறம் அப்பா சொல்லிச்சு நான் இங்கே வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்தேன். காலையில் வந்து சாமி தரிசனம் முடிச்சு சாமி உத்தரவின்படி பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த காசை சாமிகிட்ட கொடுத்து அதை வந்து அன்னதானமாக கொடுக்குறதுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லிட்டாங்க. சரிங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன மாற்றம் மாதிரி இருக்குதா? இதே வலி வந்து லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்க.